எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தனுசு ராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறும்? இவங்க வந்து தனித்து இயங்கக்கூடியவங்க. ஒரு தன்னுடைய ராஜ்யம் தனி ராஜ்யமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வேலையை முடிக்காமல் கிளம்ப மாட்டாங்க. ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை நாளைக்கு வந்து முடிப்போம், மணி 6 ஆச்சு அப்படின்னு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. யாரும் இல்லாட்டினா கூட அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்புவாங்க. தனுசு ராசி ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கு? எந்த பெண்ணோடையும் அமைதியாக குடும்பம் நடத்தக்கூடியவங்க. புத்திசாலித்தனம், அன்பு, பண்பு, சேவை, குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறவங்க. தனுசு ராசி ஆண்களுடைய வேலை, சுய தொழில், படிப்பு, அந்த விஷயங்கள்லாம் எப்படி மாறும்? அவர் நல்லா படித்தவராச்சே அப்படின்வாங்க. அவர் படித்தது பிஏவாக இருக்கும். ஆனால் அவர் அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதத்தில் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணவங்க கூட அவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அந்த கருணை உள்ளம் இருக்கும், மனித நேயம் இருக்கும், அழுக்கு பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஹோம்ஸ் பாதுகாவலரெல்லாம் இருப்பாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலே இன்னைக்கு நம்மோடு ராஜேஸ்வரி சலையா அம்மா இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒவ்வொரு ராசியுடைய ஆண்களுடைய குணாதிசயங்களை அவங்களோட வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தனுசு ராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறும்? தனுசு ராசி குரு ராசி இல்லையா? அதனால் ஆண்கள் வந்து குருத்துவம் பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க. குருத்துவம் அப்படின்னா நான் சொல்கிறது சரி அப்படின்றது. ஆண் மூலம் அரசாளும்னு படிச்சிருக்கோம். மூல நட்சத்திரம் அதில் தான் வரும். இவங்க வந்து தனித்து இயங்கக்கூடியவங்க. ஒரு தன்னுடைய ராஜ்யம் தனி ராஜ்யமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தனுசு ராசி ஆண்கள்லாம் கல்யாணம் முடித்த உடனே தனி வீடு பார்த்து போயிடுவாங்க. பெரும்பாலும் தனுசு ராசிநாதன் வலுவாக இருந்தால் ஜாதகத்தில் தனி கம்பெனி, தனக்குன்னு எனக்குன்னு ஒரு தொழிலை தனியாக பிரித்து கொடுங்க, எனக்குன்னு சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு தனக்கு என்பதில் வந்து ஒரு சுயம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கூடையும் ரொம்ப நட்புறவாக உறவினர்களோடெல்லாம் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போவாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய தொழில், தன்னுடைய லாப நஷ்டம் வந்து தனியாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட தனி சமையல் வைப்பாங்க. இல்லை மாடியில் ஒரு போர்ஷனில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இவங்க வந்து கொஞ்சம் தனித்து தான் செயல்படுவாங்க. தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஒரு டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து இது வந்து தர்ம ராசின்னு சொல்லுவாங்க. இந்த நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு 3ம் தர்ம ராசின்னுவாங்க. கொஞ்சம் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். கொஞ்சம் ரேராக வந்து பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. ஒயிட் லைஸ்ன்னுவோம்ல, பிறருக்கு பாதிப்பு ஏற்படாத பொய்கள். யார் இது எங்கேருந்து அங்கே எடுத்து வச்சா அப்படின்னா எனக்கு தெரிலையே, யாருன்னு தெரிலையேன்னுவாங்க. இவங்க தான் எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் தெரிலன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பொய் சொல்லுவாங்க. மற்றபடி தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. நல்ல பேர் வாங்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க. அந்த ஒழுக்க செருக்கு நிறையா இருக்கும். என்ன மாதிரி ஒரு யோக்கியம் உலகத்திலேயே கிடையாது அப்படின்ற ஒரு தற்பெருமை இருக்கும். இவங்க நேர்மையாக நல்லவங்களாக இருக்கிறனால மற்றவங்களெல்லாம் மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கின்ற மாதிரி துணிஞ்சு பேசுவாங்க. அதை வெளியிலையும் பேசுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ராசியெல்லாம் வெளியே பேசாத ராசி. இவங்க டப்புன்னு அடுத்தவங்களை குற்றம் சாட்டுவாங்க. நீ சரியில்லை, நீ சரியில்லை, ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா உடனே நீ சரியில்லைன்றுவாங்க. தாம் பேரில் வந்து தவறு இருந்தால் கூட அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. தாம் பேரில் எந்த தவறுமே இல்லாத மாதிரி, இந்த தவறுக்கு காரணம் அடுத்தாள்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம வந்து நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும், அறிவாளின்னு பேர் எடுக்கணும், நல்ல ஒழுக்கசீலன்ற பேர் எடுக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் சரி, தனக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை காப்பாற்றிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே கொஞ்சம் மனசுக்குள்ளே அது என்னது, ஒரு சுப்ரீமசி, அதிகாரம்ன்றதை விட
தான் தான் இந்த வீட்டிலேயே ரொம்ப மரியாதைக்குரிய நபர். அல்லது இந்த ஆஃபீஸ்லேயே யாராக இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும் நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டுட்டு போகணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆணவம் இருக்கும் மனசுக்குள்ள, ஒரு கர்வம். அந்த மாதிரி ஏன்னா நம்ம நல்லவன், நம்ம படித்தவன், நம்ம ஒழுக்கமானவன், இவங்கெல்லாம் திருட்டு பயலுக, வேலை பார்க்குற நேரத்தில் வந்து டிமிக்கி கொடுக்குறாங்க, ஓபி அடிக்கிறாங்க. நம்ம வந்து கர்ம சிரத்தியாக வேலை பார்க்குறோம், கூட அந்த வேலையை முடிக்காமல் கிளம்ப மாட்டாங்க. ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை நாளைக்கு வந்து முடிப்போம், மணி 6 ஆச்சு அப்படின்னு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. யாரும் இல்லாட்டினா கூட அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்புவாங்க. ஒரு புக்கு வாசிக்கிறாங்கன்னா அதை வாசித்து முடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு வருவாங்களே தவிர அறகுறையாக போட்டுட்டு இந்த அது கொஞ்சம் இது கொஞ்சம் நான் என்ன செய்ய, எனக்கு இங்கே கூப்பிட்டாங்கல்ல, அந்த பிள்ளை கூப்பிட்டுச்சுல்ல, இந்த அது வந்துச்சுல்ல, இது வந்துச்சுல்லன்னு அப்படின்னு, இந்த வேலை வந்துச்சு அந்த வேலை வந்துச்சுன்னெலாம் போக மாட்டாங்க. எந்த வேலை செய்கிறாங்களோ அதை பெர்ஃபெக்டாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு வருவாங்க. அந்த வகையில் ஆண்கள் வந்து ரொம்ப நியாயஸ்தர்கள், நேர்மையானவங்க, உண்மையாக உழைக்கக்கூடியவங்க, லாயல்ட்டின்றோம்ல, அந்த லாயல்ட்டி இவங்ககிட்ட இருக்கும். தனுசு ராசி ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? எந்த ராசி பெண்களை தனுசு ராசி ஆண்கள் திருமணம் செஞ்சுக்க கூடாது? செஞ்சுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தனுசு ராசி ஆண்கள் வந்து ஒரு மாதிரி பெண்களை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அவள் வந்து ஒரு பெரிய கொள்கை பற்றுள்ள ஒரு பெண்ணியம் பேசுகிற பெண்ணாக இருந்தாலும், இல்லை ஒரு பெசிமிஸ்டாக ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போகிற பெண்ணாக இருந்தாலும், அல்லது சரிக்கு சரி வாதம் பண்ணி தன் பக்கம் நியாயம் இருந்தால் தான் ஜெயிச்சதாகவும், அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் தான் சொன்னது தவறுன்னு ஒப்புக்கொள்ளக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, தனுசு ராசி ஆண்களுக்கு கட்டுப்பட்டு போவாங்க. தனுசு ராசி ஆண்கள் எப்படின்னா நேர்மையானவர்கள். நேர்மையானவர்கள், கொஞ்சம் குருத்துவம் இருக்கும். அதாவது குருத்துவம்னா ஒரு அகராதித்தனம் இருக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற அகராதித்தனம் இருக்கும். ஆனாலும் வந்து அவங்க மற்றவர்களோடு இணங்கி செல்வதில் கெட்டிக்காரர்கள். எப்போது ஒரு நேரம்தான் உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு திட்டுவாங்களே தவிர, பெரும்பாலும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்ற இடத்துல இருக்க மாட்டாங்க. விருட்டுன்னு சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியே போயிடுறது, அல்லது ஃபோனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது மொட்டை மாடியில் உட்காந்துடுறது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியேறிடுவாங்க. ஒரு சண்டை வர்ற இடத்துல இருந்து சைடு வாங்கி சண்டை போடுறது, என் பக்கம் நியாயம் அப்படின்னு வாதாடுறது, போராடுறதெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது. ரொம்ப ரேராக தான் அவங்க அப்படியே கொதிச்சு கோவிச்சு, அப்படி அவங்க கொதிச்சு கோவிக்கும் போது கூட அவங்க தான் உடஞ்சி நொறுங்கி போவாங்களே தவிர அடுத்தவங்க வந்து உடஞ்சி நொறுங்கி போக மாட்டாங்க. ஐயோ இவங்க இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாங்க, அப்போ சாருக்கு மனசுக்குள்ளே இவ்வளோ வேதனை இருந்துச்சா, அது அவரை முதல்லயே சொல்லியிருக்கலாமே, அவருக்கு பிடிக்கலைன்னா ஏன் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தார் அப்படின்னு மற்றவங்க வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அவங்க கோவப்பட்டா நம்ம திருப்பி கோவப்படுற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் சண்டைக்கெல்லாம் இது இது கட்டிக்கிட்டு வரமாட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவாங்க. நெருப்பு ராசி தான், ஆனால் சண்டை சச்சரவுக்கு வரமாட்டாங்க. ஸோ இவங்க எந்த பெண்ணை கட்டினாலும் எந்த பெண்ணோடையும் அமைதியாக குடும்பம் நடத்தக்கூடியவங்க. இவங்களுடைய அதிகாரம் இருக்கும் அந்த வீட்டில். மற்றபடி இவங்க வந்து அறிவாலும் நேர்மையாலும் புத்திசாலித்தனம், அன்பு, பண்பு, சேவை, குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறவங்க. மனைவிக்காக வேண்டியதை செய்வாங்க, பிள்ளைகளுக்காக செய்வாங்க, மாமியாருக்காக செய்வாங்க, அண்ணன் தம்பிக்காக செய்வாங்க. சம்டைம்ஸ் லேட் மேரேஜ் கூட நடக்கும் இவங்களுக்கு. இனி வர்ற ராசி எல்லாமே கொஞ்சம் லேட் மேரேஜ் ராசியாக கூட இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா அந்த ஊருக்காக உழைத்தல், குடும்பத்துக்காக உழைத்தல்ன்றது இந்த ராசிகிட்ட நிறையா இருக்கும். ஸோ அவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனால் இவங்களுக்கு நல்ல அறிவான மனைவி, பொறுமையான மனைவி கிடைப்பாங்க. இவங்களுடைய நண்பர்களுமே இவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. ஏன்னா கூட்டு கலத்திர ஸ்தானம் வந்து மிதுன ராசியாக இருக்கிறதுனாலையும் புதன் ராசியாக இருக்கிறதுனாலையும் என்ன இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி, இவங்களுடைய நண்பர்கள் யாரும் இவங்கக்கிட்ட பிடிக்காத விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நீ செய்கிறது தப்பு, இப்படி செய்யாதன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற நிறைய நல்ல குணங்களை பார்த்துட்டு இவங்க தான் ஒரு குருஸ்தானத்தில் இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட போய் எப்படி சொல்லன்னு யோசிப்பாங்க. இவங்க நிறைய நல்ல பேர் எடுத்து வச்சுருப்பாங்க.
சார்கிட்ட போய் எப்படி நம்ம சொல்கிறது, சாருக்கு தெரியாதா அப்படின்னு. அவர் செய்கிறது பிடிக்காட்டினாலும் கூட அவர்கிட்ட நேரம் சொல்ல ஆள் இருக்காது. அப்படி இருப்பாங்க. குடும்பம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது நல்லனா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, நேர்மையானவர்கள், நல்லவர்கள். கெட்டவங்க கிடையாது. இவங்க சர்க்கிள்குள்ளே கெட்டவங்க வரவே முடியாது. ரொம்ப ரேர். அது எங்கேயோ ஒரு 1000, 10,000, 20,000த்துக்கு ஒரு ஆள் வேணால் குரு ராசிக்காரன் வந்து கெட்டவனாக இருந்து, கெட்டவனாக வாழ்ந்து, கெட்டவர்களோடு சேர்ந்து அப்படியெல்லாம் இருக்கிறது வந்து வேற பல பிளானட்ஸோட அந்த இது வந்து இருந்தால் தான். மற்றபடி இன் ஜென்ரல் தனுசு ராசி ஆண்கள் வந்து சேவை மனப்பான்மை உடையவர்கள், நல்லா இருப்பாங்க. தனுசு ராசி ஆண்களுடைய வேலை, சுயதொழில், படிப்பு அந்த விஷயங்கள்லாம் எப்படிமா இருக்கும்? சுமாராக படிப்பாங்க. ரொம்ப எஃபர்ட் போட மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும். அப்படி ஒரு தடவை வாசித்தாலே பிரமாதமாக எழுதிடுவாங்க. நல்ல நினைவாற்றல் இருக்கும். நல்ல லாங்குவேஜஸ் படிப்பாங்க. ரொம்ப பாரம்பரியமான சிந்தனை உள்ளவங்க. மனைவினா சேலை தான் கட்டணும், சுடிதார் போட்டால் இப்படி பின் பண்ணணும் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. சடை பின்னி போடணும், ஃப்ரீ ஹேர் விடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் கொஞ்சம் சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் முதல்லையே பார்த்து சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால இவங்ககிட்ட வந்துட்டுலாம் அவங்க வந்து முரண்டு பிடிக்க முடியாது. ஸோ இன்னொன்று அவங்களுமே அப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. சொன்னால் கேட்டுக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பிடிக்கலைன்னா கூட ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட் அப்படி போடணுன்ற ஆசை இருந்தால் கூட மூச்சே விட மாட்டாங்க. அவர் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப பாரம்பரிய சிந்தனை, தெய்வ பக்தி, சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபாடு. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனியா அப்படின்னு கேட்பாங்க. ஆஃபீஸ் விட்டு வந்தவுடனே கோயில் போயிட்டு வந்தியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ரொம்ப கர்ம சிரத்தையாக இருப்பாங்க. குளிச்சுட்டு வந்து தான் கிச்சனுக்குள்ளே நுழையணும், குளிக்காமல் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது, அப்படி விஷயங்கள். சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தொழிலை பொறுத்தளவு படிப்பு நல்லா வரும். கொஞ்சம் படித்தாலும் நிறையா படித்தவர், அவர் நல்லா படித்தவராச்சே அப்படின்வாங்க. அவர் படித்தது பிஏவாக இருக்கும். ஆனால் அவர் அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதத்தில் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணவங்க கூட அவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு லாஜிக்காக பேசுவாங்க. இன்ன காரணத்தினால இந்த காரியம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க யாருக்கும் சந்தேகம் வராத வரைக்கும் ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு இடம் இல்லாமல் தெளிவாக பேசிடுவாங்க. பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு வேலை சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும், ஒரு பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாக்கு வன்மை நல்லா இருக்கும் குரு ராசின்றனால. இன்னொன்று வந்து வேலை பார்க்குற இடத்துல இவங்க வந்து அடுத்தவங்க வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அப்புறம் இந்த என்ஜிஓஸில் வேலை பார்க்குறது, வயசானவங்கள், இந்த அழுக்கு சம்மந்தப்பட்ட சேவை வேலைகள், ஒரு வயசானவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுனாலும், அந்த ஹோம்ஸ் நடத்துறது, இந்த மனநலம் சரியில்லாத குழந்தைகள் ஹோம்ஸ் நடத்துறது, மற்றவங்களாம் கொஞ்சம் சங்கடப்படுற விஷயங்களை கூட இவங்க வந்து மனிதநேயத்தோடு செய்வாங்க. அதனால என்ன, பாவம் அந்த பிள்ளை, அது பாரு அந்த பாத்ரூம் போயிட்டு கழுவி விட ஆள் இல்லாமல் உட்காந்துருக்கு அப்படின்னு இவர் போய் அதை கழுவி விட்டு கூப்பிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கூப்பிட்டு வந்துருவார். சங்கடப்பட மாட்டாங்க. ஒரு வயசான பெற்றோர் வந்து ஒரு கீழே விழுந்துட்டாங்க, ஒரு டிச்சில் விழுந்துட்டாங்க அப்படின்னா கூட இவர் அந்த பக்கம் போனால் அந்த அம்மாவை தூக்கி ஒரு அடிவைப்பில் உட்கார வச்சு தண்ணி அடித்து மேலாம் கழுவி விட்டு, பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் ஒரு நைட்டி ஈட்டி இருந்தால் வாங்கி மாட்டி விட்டு, இதெல்லாம் அவுத்து போடுங்கம்மா, இதை போட்டுக்கங்கம்மா அப்படின்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி எங்கேயாவது பக்கத்தில் ஹோம்ஸ் இருக்கான்னு கேட்டு தான் வண்டியிலையோ அல்லது ஒரு ஆட்டோவிலையோ அந்த அம்மாவை ஏற்றி கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வருவாங்க. அப்படி அந்த கருணை உள்ளம் இருக்கும், மனித நேயம் இருக்கும். அழுக்கு பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஹோம்ஸ் பாதுகாவலரெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் எந்த வேலை, ஒரு மேனேஜர், நிர்வாகஸ்தர், ஒரு பணியாளர் என்ன வேலை கொடுத்தாலும் இவங்க வந்து அந்த வேலையில் டாப் மோஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா விஷய ஞானம் இருக்கும் இவங்களுக்கு. விஷய ஞானம் இருக்கிறனால இவங்களுக்கு அந்த 10ஆம் இடமாக கன்னியா ராசி வர்றனால, புதன் ராசி வர்றனால நிறைய விஷய ஞானம் இருக்கும். கணக்கு வழக்குலாம் கரெக்டாக இருப்பாங்க. 10 பைசா கூட இவங்க தன்னுடைய சொந்த செலவுக்குன்னு எடுக்க மாட்டாங்க. பொய் கணக்கு எழுத மாட்டாங்க. நேர்மையாக வேலை பார்ப்பாங்க. வேலையை முடிக்காமல் இன்றைக்கி பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாமல் வெளியே கிளம்ப மாட்டாங்க. இன்றைக்கி வந்த வரவு செலவு எல்லாம் டேலி பண்ணி வச்சுட்டு தான், ஒரு 10 காசு குறைஞ்சா கூட அதை ஒரு 10 தடவை எண்ணி அதை அந்த டினாமினேஷன் படி ரப்பர் பேண்ட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. சரி நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், எங்கே எதுனா ஓடியா போகுது, பூட்டிட்டு நம்ம மாட்டுக்கு போவோம் அப்படின்னு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க தன்னுடைய வேலையில்.
எந்த வேலை பார்த்தாலும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் ஜாப்ஸ் தான் அமையும். வேற வந்து ஒரு அழுக்குலேயோ தூசியிலையோ புகையிலையோ கிரீஸ்லேயோ இருக்கக்கூடிய வேலைகள் அமையாது. இவங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபீஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டீசென்ட் ஜாப்ஸ், ஃபேனு கீழே ஏசிக்குள்ளே அப்படி உட்காந்து பார்க்குற மாதிரி அமையும். இல்லை இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகள் அமையும். ஒவ்வொரு இடமா போகிறது நல்லா எந்த வேலைனாலுமே இவங்க வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, லாயலாக இருப்பாங்க, நேர்மையாக, முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பாங்க, முதலாளிக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. முதலாளி இருந்தால் அவர் போகிற வரைக்கும் போக மாட்டாங்க. திடீர்னு கூப்பிட்டா நம்ம போய் பதில் சொல்லணும்ல, எல்லாரும் போனாலும் இவங்க ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிளம்பி காரில் ஏறின பிறகு தான் இவங்க மெல்ல இவங்க வண்டி எடுத்து உருட்டிக்கிட்டு கிளம்புவாங்க. அந்த மாதிரி அந்த இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக நேர்மையாக இவங்கள மாதிரி ஒரு ஆள்லாம் கிடைச்சா முதலாளிகள் வந்து உடனே ரெக்ரூட் பண்ணி போட்டுடலாம். தனுசு ராசி ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம்னா இதுதான் அப்படின்னா என்ன சொல்லலாமா? அவங்க முன் ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா தான் அந்த குரு ராசியில் பிறக்க முடியும். அதனால அவங்களுக்கு வந்து நிறைய தொண்டூழியம் பண்ணுற வேலை கிடைச்சாலும் சரி, இல்லை ஒரு டாப் 1 ஆஃபீஸராக இருக்கக்கூடிய வேலை கிடைச்சாலும் சரி, அந்த வேலையில் வந்து திருப்தியாக இருப்பாங்க. இவங்களுக்கு கிரட்ஜஸே இருக்காது. எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, கட்டின பொண்டாட்டி சரியில்லை, வாச்ச வேலை சரியில்லை, நல்ல படிப்பு கிடைக்கல, இந்த பிள்ளை குட்டி பிறந்திருக்கு பாரு, எல்லாம் ஏமங்காலம் தூதை மாதிரி, அந்த மாதிரிலாம் கிரட்ஜஸே இருக்காது. அவங்க தே வில் see the best in everything. ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பாங்க. நெகட்டிவாகவே எதையும் பார்க்க மாட்டாங்க. ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறனால அவங்களுக்கு அன்பு சூழ் உலகு தான். அவங்கள சுற்றி அன்பு தான் இருக்கும். மனைவி மக்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக அமையும். பிள்ளைகளை வந்து ரொம்ப நல்லா வளர்ப்பாங்க. இவங்களுக்கு பிள்ளைகள் வந்து மேஷம் 5 குடையவன் வந்து மேஷம் செவ்வாயாக இருக்கிறனால பிள்ளைகள்லாம் ரொம்ப போல்டாக வளரும். பிள்ளைகளை ரொம்ப போல்டாக வளர்ப்பாங்க. இவங்களுக்கு மனைவிமார் வந்து ரொம்ப நல்ல மனைவி அமைவாங்க. ஏன்னா வந்து இவங்கக்கிட்ட ரொம்ப பாசம் அல்லது இவங்க சொல்கிறதுக்கு பணிவு உடைய மனைவிமார், குழந்தைகள் பணிவுடைய குழந்தைகள், பாசமான குழந்தைகள் அமைவாங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து கிஃப்டட். அவங்க வந்து ஒரு புண்ணிய பிறவிகள். கண்டிப்பா. தனுசு ராசி ஆண்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அடுத்த ராசியை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோல பேசலாம். ரொம்ப நன்றிமா. வணக்கம்மா.